வணக்கம். நான் மருத்துவர் ஆல்வின் ஜேம்ஸ். நான் இரைப்பை, குடல், கல்லீரல், கணையம் சிறப்பு மருத்துவரா மதுரை பிபிகுளம் பிரான்ச்ல இருக்கிறேன். இந்த வாரம் நம்ம ஏப்ரல் 19 வேர்ல்டு லிவர் டே கொண்டாடுறோம். ஸோ இந்த டே நம்ம கொண்டாடுறதுனால நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? என்னென்ன லிவரோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன? லிவர் ஃபெயில் ஆகும்போது என்னென்ன நடக்கலாம்? அதை காப்பாத்துறதுக்கு நம்ம என்ன அவாய்ட் பண்ணணும்? நம்ம அதை காப்பாற்றும் பொழுது நம்மளுக்கு என்னென்ன செலவுகள் வரலாம்? என்ன முக்கியமா அது முடிஞ்ச பிறகு லிவரோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன இருக்கு, அது பழுதடையும் போது என்னென்ன விளைவுகள் இருக்கும், என்ன சிம்டம்ஸ் இருக்கும், காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்ன வரலாம், இதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ கல்லீரல் உடம்புல ஒரு முக்கியமான உறுப்பு. நம்மளோட ஸ்டொமக்குன்னு சொல்லக்கூடிய அப்டமன், யூஸ்வலா எல்லாரும் அப்டமன்ல மேல் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு. அந்த உறுப்பு வந்துட்டு நம்ம சாப்பிட்ற பொருளை ஜீரணிக்கிறதுக்கு முக்கியமான எல்லா தேவைகளையும் பண்ணக்கூடிய ஒரு உறுப்பு. அதுதான் சாப்பிட்ற பொருளாக இருக்கட்டும், சாப்பிட்ற மருந்துகளாக இருக்கட்டும், நம்ம குடல் சாப்பிட்றத ஜீரணிக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருள்களை செக்ரீட் பண்ணுறது கணையம் மற்றும் கல்லீரல். இந்த 2 உறுப்புகள் மிக முக்கியமான உறுப்புகள். இதோட வேலைகள் பொறுத்து பார்க்கும் பொழுது சாப்பிட்ற பொருள்ன்றது சக்தியை உரியிற உறுப்புகள். இது சில முக்கியமான தாது உப்புகளை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய முக்கியமான வேலைகள், பல வேலைகள் பார்க்கும். இந்த வைட்டமின், ஃபேட் சாலிபிள் வைட்டமின் சொல்லக்கூடிய ஏடிஇகே, இந்த வைட்டமின்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடியது. அது இல்லாமல் நிறைய ப்ரோட்டீன்ஸ், ஆல்புமின், இதெல்லாம் செக்ரீட் பண்ணுறது இந்த கல்லீரலோட மேஜர் ஃபங்க்ஷன். ஸோ இந்த கல்லீரல் ஃபங்க்ஷன் பண்ணுறதுன்றது வந்துட்டு ஒருத்தரோட ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த கல்லீரல் ஃபங்க்ஷனை நம்ம எப்படி ஒருத்தருக்கு நல்லா இருக்குது அப்படின்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது? முக்கியமாக ஒன்று, அவங்களோட லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்டிங் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது எப்பப்போ பண்ணணும்? ஒருத்தருக்கு ஒரு ஏதோ கல்லீரல் சம்பந்தப்பட்ட ஒரு விதமான ப்ராப்ளம், என்னென்ன ப்ராப்ளம் இருந்தால் கல்லீரல் டெஸ்ட்டுகள் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது ஒன்று, மஞ்சள் காமாலை. யூஸ்வலாக மஞ்சள் காமாலை வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஒன்று, கல்லீரல் கிருமிகள், ஹெப்படைட்டிஸ் ஏபிசிடிஇ, நிறைய வைரஸ் இருக்குது. சில நேரங்களில் கல்லீரல் சம்பந்தம் இல்லாத மித்த உடம்புல பாதிக்கக்கூடிய வைரஸ்கள்னால கல்லீரல் பாதிப்புகள் வரலாம். இது வர்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிருமிகள் இருக்கும்போது நம்மளுக்கு தெரியக்கூடிய ஃபர்ஸ்ட் சைன் ஒரு வாந்தி, கொமட்டல், இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு ப்ரோட்ரோம் ஃபினாமினன் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மஞ்சள் காமாலை வரும். யூஸ்வலாக இந்த வாந்தி, கொமட்டல் இருக்கும்போது சில பேர்த்துக்கு காய்ச்சல் இருக்கும். காய்ச்சல் குறைய குறைய மஞ்சள் காமாலை வெளியே தெரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி மஞ்சள் காமாலை நம்மளுக்கு தெரியும் பொழுது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? யூஸ்வலாக போய் நாட்டு மருந்துன்னு எடுப்பாங்க. ஸோ இந்த மஞ்சள் காமாலை வெளியே தெரிகிறதுன்றது வந்துட்டு கல்லீரலோட ஒரு ரெக்கவரி ஃபேஸ்ல மஞ்சக்காமாலை வெளியே தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக கல்லீரலில் வீக்கம்ன்றது தான் ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஃபேஸ், அந்த ப்ரோட்ரோம் ஃபேஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேஸ். அந்த ஃபேஸில் இருக்கும் பொழுது கல்லீரல் அதிகப்படியான வீக்கம் இருக்கும். பட் அந்த நேரத்தில் எல்லாரும் மருந்துகள் அதிகமாக, ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டரை போய் பார்ப்பாங்க. சில நேரங்களில் ஒரு மருத்துவம் படிக்காதவங்கள்ட்ட போய் குவாக்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்கள்ட்ட பார்க்கும்போது ஏதோ மருந்துகள் கொடுக்கும்போது அது கல்லீரலை தீவிரமாக பாதிக்கும். அவங்களுக்கு பேக்ரவுண்டில் எந்த விதமான லிவர் ஃபங்க்ஷன் இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 வயசுல இருக்கிறவங்களுக்கு ஒரு 10-15 வருஷம் சர்க்கரை இருக்கு அப்படின்னா ஏற்கனவே ஒரு ஃபேட்டி லிவர் டிசீஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபேட்டி லிவர் டிசீஸ் இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு வைரல் அக்யூட் இன்ஃபெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு லிவர் ஃபெயிலியர் போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஜஸ்ட் அ வைரல் சிம்பிள் ஃபீவர் கேன் லீட் இன் அ பேஷண்ட் வித் அக்யூட் ஆன் கிரானிக் லிவர் ஃபெயிலியர். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சிம்டம் ஜாண்டிஸ். ஸோ ஜாண்டிஸ்னு நம்மளுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஈவெண்ட் இருந்திருக்கும் கல்லீரல்ல. கல்லீரல் சம்பந்தப்பட்ட ஒரு காய்ச்சலா இருக்கலாம், கல்லீரல் சம்பந்தப்பட்ட ஒரு வலியா இருக்கலாம். சில நேரங்கள்ல பித்தப்பையில ஒரு கல் இருக்கு, ஒரு பித்தம் போகக்கூடிய பாதையில ஒரு கல் அடப்பு இருக்கு, இல்ல ஒரு கட்டியா இருக்குது, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் வெளிப்பாடு மஞ்சள் காமாலை. ஆனா உள்ள இருக்கக்கூடிய ப்ராப்ளம் ஒரு பித்தம் வரக்கூடிய பாதையில ஒரு அடப்பு. நம்மளுக்கு வெளியே தெரியக்கூடியது மஞ்சள் காமாலை. அட் த சேம் டைம் உள்ள இருக்கக்கூடிய ப்ராப்ளம் ஒரு வைரஸ் கிருமியா இருக்கலாம், ஒரு பித்தம் வரக்கூடிய பாதையில ஏதோ ஒரு விதமான அடப்பா இருக்கலாம், இல்ல இது சம்பந்தம் இல்லாம வேற ஏதோ ஒரு ஆட்டோஇம்யூன் பத்தாலஜினா உடம்போட எதிர்ப்பு சக்தியை கல்லீரலை பாதிக்கிறது. ஸோ கல்லீரல் எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படின்னா மஞ்சக்காமாலை 15, 25, 35 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு ஸ்டேஜ் வரும் பொழுது இந்த மஞ்சக்காமாலை அதிகமா கல்லீரலே மூச்சு திணறல் வைக்கும் பொழுது கல்லீரல்ல ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தி ஆகும். இந்த ப்ரெஷருக்கு பேரு மெடிக்கல் டெர்மினாலஜிஸ்ல போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன். போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன்னா என்னன்னா, கல்லீரலுக்கு போகக்கூடிய ரத்தம் ப்ரெஷர்னால தடைபடும். அதனால குடலுக்குள்ள சில நிறைய மாற்றங்கள் ஏற்படும்.
அந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் ஏற்படுன்ற போது குடலுக்குள்ள உணவு குழாயா இருக்கட்டும், இறைப்பையா இருக்கட்டும், மலக்குடலா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் சின்ன சின்னதாக ரத்தனான புடைப்புகள் வரும். இதுக்கு பேர் தான் வேரிசஸ். காலில் எப்படி இப்போ நம்மளுக்கு வேரிகோசிட்டிஸ்ன்னு சொல்கிறோமோ, ப்ரெஷர் கூடுனா வரக்கூடிய வேரிகோசிட்டிஸ், இதே மாதிரி உணவு குழாய்க்குள்ளேயும் இறைப்பையிலையும் மலக்குடல் எல்லா இடத்துலையுமே வேரிகோசிட்டிஸ் வரலாம். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்துட்டு கல்லீரல் ஒரு சுருங்கின ஸ்டேஜ். ஒரு ப்ரெஷர் ஜாஸ்தியாகி அந்த ப்ரெஷர் ஒரு குடலுக்குள்ள டிரான்ஸ்போஸ் ஆகி நம்மளுக்கு தெரிகிறது தான் போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன். இந்த ரத்தனான புடைப்புகள்ல இருந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். ஒன்று ரத்தம் கசிகிறது, ரெண்டாவது ரத்தம் கசிஞ்சிச்சுன்னா பேஷண்ட் மயக்கமாகிறது. உடம்புல அமோனியா உப்பு கூடும்போது மயக்கம், அந்த ஸ்டேஜுக்கு பேர் ஹிப்பாட்டிக் என்கெஃபலோபதி. இது எல்லாமே ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஒரு ஜாண்டிஸ்ன்ற ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கும். அட் த சேம் டைம் நம்மளுக்கு இந்த ஜாண்டிஸ் வந்த பிறகு பேஷண்ட் ஒரு சிரோசிஸ், அதாவது கிரானிக் லிவர் டிசீஸ், கல்லீரல் சுருக்கம், அந்த ஸ்டேஜ் வந்துருச்சு அப்படின்னா இந்த மித்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இது எந்த வயசுல இந்த ஜாண்டிஸ் வருது? இந்த ஜாண்டிஸ்ன்றது 5 வயசுலையும் வரலாம், பிறந்த குழந்தைக்கும் இருக்கும். கண்டிப்பா பிறந்த குழந்தைங்களுக்கு நேச்சுரலாவே ஜாண்டிஸ் இருக்கும், அது ஆனால் குறைஞ்சிரும். 5 வயசுலையும் வரலாம், 10 வயசுலையும் வரலாம், 90 வயசுலையும் வரலாம். வயசுக்கு தகுந்த மாதிரி அதோட காரணங்கள் வேறுபடும். ஸோ அதனால இந்த நேரங்கள்ல எந்த வயசுல மஞ்சக்காமாலை வந்தாலும் நாட்டு மருந்து எடுக்காம இருக்கிறது சேஃப். நாட்டு மருந்து எடுக்கும்போது பேக்ரவுண்ட் கல்லீரல் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அது மோசமாகிறதுக்கு, கல்லீரல் ஃபெயில் ஆகிற அளவுக்கு கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கல்லீரல் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு செலவுகள் அதிகமாக இழுத்து விடும். ஸோ கல்லீரல் ஃபெயில் ஆகுதுன்றது நம்மளுக்கு வெளியே எப்படி தெரியும்? ஒன்று மஞ்சக்காமாலை அளவு கடந்து கூடி போகிறது, பேஷண்ட் மயக்கமாகிறது, கல்லீரல்ல இருந்து உருவாகக்கூடிய முக்கியமான தாது உப்புகள் ஆல்புமின், ஐஎன்ஆர், ரத்தம் உறையிறது அதிகமாகிறது, ரத்தம் உறையிறது குறையிறது, ஐஎன்ஆர்ன்றது ரொம்ப கூடும்போது அங்கங்க உடம்புல இருந்து எல்லா இடத்துலையும் ரத்தம் ஈஸியா கசியும். ஸோ இந்த மாதிரி ரத்தம் கசியக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அதிகமாகும். இந்த 3 சைன், மஞ்சக்காமாலை கூடுறது, பேஷண்ட் தெளிவு நிலைமை குறையிறது, ரத்தம் ஈஸியா கசிகிறது, இந்த 3 இருந்துச்சு அப்படின்னா கல்லீரல் ஒரு ஸ்டேஜ் ரொம்ப முத்திடுச்சுன்னு அர்த்தம். இந்த சூழ்நிலைகள்ல ரத்த சுத்திகரிப்பு, தட் மீன்ஸ் உடம்பு லிவர், கிட்னிக்கு எப்படி நம்ம டயாலிசிஸ் பண்றோமோ அதே மாதிரி லிவருக்கு there are certain dialysis, உடம்புல இருக்க நச்சு பொருளை எடுக்கிறதுக்கு லிவர் டயாலிசிஸ் இஸ் ஒன் ஆப்ஷன். பிளாஸ்மாஃபெரசிஸ் சொல்லக்கூடிய ஆர் பிளாஸ்மா எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது இட் இஸ் ஒன் ஆப்ஷன். இந்த பிளாஸ்மா எக்ஸ்சேஞ்ச் இது வந்துட்டு ஒரு இன்ட்ரிம் ப்ராசஸ். ஒரு இன்ட்ரிம் ப்ராசஸ்னா லிவருக்கு வந்துட்டு நம்ம ஒரு சப்போர்ட் நம்ம வெளியே இருந்து கொடுக்கும்போது லிவர் எவ்வளவு தூரத்துக்கு ரெக்கவர் ஆகுதோ அதை பொறுத்தது. பட் ஃபைனல் சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன், தட் இஸ் த ஒன்லி ஆப்ஷன். ஸோ லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன்னா ஒருத்தவங்கள்ட்ட வந்து இறந்தவங்களோ உயிரோடு இருக்கவங்களோ ரத்த சம்பந்தமா இருக்கக்கூடியவங்களோ சேம் பிளட் குரூப் இருக்கிறவங்க கல்லீரல் டொனேட் பண்றது. அப்படி டொனேட் பண்ணும் பொழுது அவங்களோட கல்லீரலை எடுத்து, இட்ஸ் அ மேஜர் சர்ஜரி தான். இவங்களுக்கு உடம்பு இருக்கக்கூடிய இந்த சிரோசிஸோட இருக்கிறவங்களுக்கு அந்த வைக்கக்கூடிய கல்லீரல் பொருந்துச்சு அப்படின்னா இவங்களோட வாழ்நாள் கூடும். ஸோ ஜாண்டிஸ்ன்னு ஆரம்பிக்கிறது ஒரு கல்லீரல் ப்ராப்ளத்தோட வெளிப்பாடுகள் முக்கியமாக மேஜர் லெவலுக்கு தாண்டி போகும் பொழுது நிறைய விஷயங்களை வெளியே கொண்டு வரும். ஸோ இந்த மாதிரி பார்க்கும் பொழுது இது ஜாண்டிஸ்ன்றது சில நேரங்களில் சடனாக வர ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாய்சன் எடுக்கிறாங்க, ஒரு லிவர் ப்ராப்ளம் இல்லாமல் ஒரு இருதய ப்ராப்ளம் இருக்கு, ஒரு இருதய ப்ராப்ளம்னால கல்லீரல் பாதிப்புகள் வரலாம். இந்த மாதிரி வரும் பொழுது முன்னாடி இருதய ப்ராப்ளம் கல்லீரல் ப்ராப்ளமே இல்லாம ஒரு கல்லீரல் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு பேர் அக்யூட் லிவர் ஃபெயிலியர்னு ஒரு பேர். ஸோ இந்த மாதிரி அக்யூட் லிவர் ஃபெயிலியர் வரும் பொழுது பேஷண்ட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு அதிகமான டைம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி, ரொம்ப ரேப்பிடா டிட்டீரியரேட் ஆவாங்க. டிட்டீரியரேட்னா மஞ்சக்காமாலை கூடுறது, இந்த ஐஎன்ஆர்ன்ற வேல்யூஸ் கூடுறது, பேசுகிற தன்மை ரொம்ப சீக்கிரம் தெளிவில்லாமல் குறையிறது. ஸோ இந்த 3 இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு வந்துட்டு இந்த பிளாஸ்மாஃபெரசிஸும் சரி லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டும் சரி நம்மளுக்கு அதிகப்படியான அவுட்கம் ரொம்ப சீக்கிரமாக நடக்கும். இந்த 2 ப்ரொசீஜர்ஸும் எப்போ பண்ணுறது, எப்படி பண்ணுறது, இதெல்லாம் ஒரு பெரிய இன்ஸ்டியூட்ஸில் ஹெப்படாலஜிஸ்ட் அண்ட் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் நாங்கள் பார்த்து அந்த டைமில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அவுட்கம் எப்படி இருக்கும், எத்தனை நாள் தேவைப்படும், எப்படி இருக்கும், போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர் எப்படி இருக்கும், இதெல்லாம் பொறுத்து உங்களுக்கு சொல்றதை பொறுத்து ஒரு டெஃபினட்டிவ் டெசிஷன் கொடுத்தோம் அப்படின்னா நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு ஃபர்தர், ஏன்னா இதில் எல்லாத்துலேயுமே காஸ்ட் இன்வால்வ் ஆகும், நிறைய செலவுகள் இருக்கும். ஸோ அதனால இதை புரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ தூரத்துக்கு பேஷண்டோட அவுட்கம் இருக்குன்றதை பொறுத்தா நம்ம பேஷண்ட்டை வெளியே கொண்டு வர முடியும். ஸோ இதுதான் இப்போ இருக்கக்கூடிய சினாரியோ. ஃபர்தர் அட் த சேம் டைம் இந்த
கல்லீரல் பாதிப்புனால லாங் டேர்ம் ப்ராஸ்பெக்ட்ஸ் ஒருத்தரோட வாழ்நாள்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தர் கல்லீரல் சுருக்கம்னு வந்துருச்சு அப்படின்னா, அவரோட வாழ்நாள்ல 5லிருந்து 8 வருஷம் குறைஞ்சிரும். ஒருத்தர் கல்லீரல் சுருங்கிடுச்சு அப்படின்னா, அடுத்த காம்ப்ளிகேஷன்ஸ் இந்த இரத்த கசிவு வர்றது, கல்லீரல்ல பிரஷர் இருக்கிறதுனால வயித்துல நீர் கோக்குறது, அவங்களோட நினைவுத்தன்மை குறையிறது, அம்மோனியா கூடுறது, இந்த மாதிரி காரணங்கள்னால அவங்களோட வாழ்நாள் ஒவ்வொரு காம்ப்ளிகேஷன் வரும்பொழுதும், வயித்துல இருக்க தண்ணியில இன்ஃபெக்ஷன் வர்றது, இரத்த கசிவு, இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராப்ளம் வரும்பொழுதும் அவங்களோட வாழ்நாள் குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த வாழ்நாளை கூட்டுறதுக்கு ஒரே ஆப்ஷன் லிவர் டிரான்ஸ்பிளான்ட். அது இல்லாம இன்னொன்னு, இது இல்லாம இப்ப நம்ம இந்தியால பரவிக்கிட்டு இருக்கக்கூடிய மேஜர் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே ஒபேசிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு மேஜர் ப்ராப்ளம். இந்த ஒபேசிட்டின்றது ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே ஒரு 30 இயர்ஸ், 35 இயர்ஸ், 45 இயர்ஸை டச் பண்ணும்போது எல்லாத்துக்குமே, ஈவன் குழந்தைங்களுக்கு கூட இன்னைக்கு த இன்சிடென்ஸ் ஆஃப் ஃபேட்டி லிவர் இஸ் இன்க்ரீசிங். ஸோ கல்லீரல்ல கொழுப்பு படிதல் அதிகமாகுது. இந்த கல்லீரல் கொழுப்பு படிதல் அதிகமாகிறது ஒரு 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் போகும்போது கல்லீரல் வீங்கிக்கிட்டே போகிற கல்லீரல் ஒரு சுருங்கின ஸ்டேஜ். எந்த விதமான கெட்ட பழக்கங்கள், ஆல்கஹாலோ இல்லை வேற எதுவும் கிருமிகளோ இல்லை ஆட்டோஇம்யூன் இந்த மாதிரி எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸே இல்லாமல் கல்லீரல் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டிலேயே ரொம்ப நாள் ஜீரணிக்கிறதுனால கல்லீரல் சுருங்க ஆரம்பிக்கும். சுருங்க ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி சொன்ன மித்த எல்லா ப்ராப்ளமுமே கல்லீரல் ப்ராப்ளத்தினால வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால நம் கல்லீரலை காப்பது நம் கையில் உள்ளது. நம்ம எப்படி எந்த டைம்ல எந்த சிம்டமை கண்டுபிடிச்சு ப்ராப்பர் ப்ராக்டிஷனரை மீட் பண்றோமோ அது நம்ம கல்லீரலை காப்பாத்திக்கலாம். நன்றி.